தம்பி கிளியரா இங்கே உங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குறான். இங்கே நீதி தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தாங்க கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். என்னவா? கடவுளுடைய வார்த்தைகளை நாம் நடந்தோம் என்றால் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அன்னை மரியாள் எவ்விதமாக கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையின் படி ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தார்களோ அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த கடவுள் இந்த வார்த்தை தான் என்ன பண்ணாரு? மனு உருவானார். என்னாச்சு? வார்த்தை மனு உருவானார். அவர் நம்மிடையே என்ன செய்தாரு? குடிகொண்டார். அப்ப நம்மோடு குடிகொள்வதற்கு எப்படி வர்றாரு? திருவுடலாய் திருரத்தமாய் வருகிறார். ஆமென். அதுதாங்க நாளைக்கு திருவிழா. என்னது? நாளைக்கு அதான் என்னது? அதான் திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். எது? ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும். எப்படி நாம அவருடைய திருவுடலை நாம என்ன பண்றோம்? உட்கொள்றோம். நம்ம எப்படி உட்கொள்றோம்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் டே. என்னாச்சு? வெட்டிங் டே. புருஷனும் பொண்டாட்டியும் வர்றாங்க. ஒரு 5-6 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி வந்தாச்சு. நான் உட்கார்ந்து இருந்தேன், பார்த்தேன். எப்ப நன்மை கொடுக்க போறாங்களோ என்ன பண்ணியாச்சு? அப்ப அந்த அம்மா கரெக்டா வந்துச்சு. நன்மை கொடுக்கறப்ப என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தேன். கரெக்டா போய் என்ன பண்ணியாச்சு? நன்மை ஆண்டவருடைய திருவுடலை என்ன பண்ணிச்சு? அது வாங்கிட்டு வந்தாச்சு. அதை பார்த்தா 6 மணி பூசைக்கு லிப்ஸ்டிக்லயே மூஞ்ச என்ன பண்ணிருக்குது? லிப்ஸ்டிக்லயே மூஞ்ச என்ன பண்ணிருக்குது? பூசிட்டு வந்திருக்குது. என்ன இருக்குது? லிப்ஸ்டிக்லயே எல்லாத்தையும் பூசி பவுடர் எல்லாம் மேல ஃபுல்லா பூசிட்டு லிப்ஸ்டிக்கையும் தடவிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு? ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா மேக்கப் போட என்ன பண்ணி வந்தாச்சு. பூசையே என்ன ஆயிடுச்சு? அப்ப நீ வாங்கினது ஆண்டவருடைய திருவுடலா இல்ல யூதாஸ் வாங்கினது போல? என்னது? யூதாஸ் ஆண்டவருடைய திருவுடலை வாங்கிய பொழுது என்னாச்சு? அழகை உள்ளே என்ன செய்தான்? யூதாசுக்குள்ளே நுழைந்தான். அப்ப நம்ம ஆண்டவருடைய திருவுடலை வாங்குகின்ற பொழுது எப்படி வாங்குறோம்? யூதாஸ் போல வாங்குறோமா இல்ல நல்ல சீடர்களை போல வாங்குறோமா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? திருச்சி பாஷை புரியுதா? இல்ல நாகர்கோவில் பாஷையில கொஞ்சம் பேசட்டுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் பேசுறப்ப எங்க இதுல நீங்க நாகர்கோவில் அம்மா என்ன இருக்கும்? நான் நாகர்கோவில் நம்ம ஊருக்காரன்டா. என்னாச்சு? நான் திருச்சி. நீ பேசுறத பார்த்தா எப்படி இருக்குது? நாகர்கோவிலுக்கு போயிட்டு வந்தியோ? எங்க போயிட்டு? நீ நாகர்கோவில் போயிட்டு வந்தில பேசுற. நீ என்ன நீ பேசுற? அப்படி என்னாச்சு கேக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருடைய திருவுடலை எப்படிங்க வாங்குறோம்? திருவுடலை வாங்குகின்ற பொழுது அது உங்கள் வாழ்க்கையில உங்களை பலப்படுத்தும். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 26-27. இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவருக்கு உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எதிராக குற்றம் புரிகிறார். அர்த்தம் புரியுதா புரியலையா? நான் சொல்றது அர்த்தம் புரிஞ்சுச்சா? ஏங்க நீங்க ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தகுதியற்ற நிலையிலே உட்கொண்டால் என்ன பண்றோம்? சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஆண்டவருக்கு எதிராய் குற்றம் புரிகிறோம். ஆண்டவருக்கு எதிராய் குற்றம் புரிகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கோயிலுக்கு குற்றம் புரியற வர்றோமா இல்ல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வர்றோமா? சொல்லுங்க. அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வருகிற நாம் அப்ப நம்ம எப்படி வாங்கணும்? எப்படிங்க வாங்கணும்? தகுதியோடு வாங்கணும். இப்ப நீங்க பாவ சங்கீதனம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டா
நான் ஒரு இடத்துல பிரேயருக்கு ஒரு இடத்துல போனப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் எங்க வீட்டுக்காருக்கு 65 வயசாச்சு பிரதர். என்னது 65 வயசு, அவர் கல்யாணத்துல கூட பாவ சிந்தனை பண்ணல பிரதர். என்னாச்சு? கல்யாணத்துல கூட சரி, அவர் கல்யாணம் ஒரு 25 வயசுல பண்ணிருப்பாருன்னு வச்சுக்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? 40 வருஷம் அவுட். அதுக்கு முன்னாடி என்ன அப்ப எப்படி வாங்கியிருப்பார்? அவரு புதுநன்மையில வாங்கியிருப்பார். அப்ப புதுநன்மையில பாவ சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? இங்க புதுநன்மையில பாவ சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? ஃபாதர் நான் திருடினேன், என்ன பண்ணி எங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்கல, அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்லியிருக்க மாட்டானா? இங்க சொல்லியிருக்க மாட்டானா? அப்ப போனா எங்க சீட்டு காலியாச்சுன்னா எங்க போவோம்? சீட்டு காலியாச்சுன்னா எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். அப்ப தகுதியற்ற நிலையிலே கடவுளுடைய திருவுடலை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க வாயை திறந்து. என்ன பண்ணக்கூடாது? வாங்க கூடாது. வாங்குனா அதையும் சொல்லுங்க. வாங்குனா கடவுளுக்கு எதிராய் குற்றம் புரிகிறோம். கடவுளுக்கு எதிராய். அப்படின்னா நீங்க முழு கல்வாரி திருப்பலியில பங்கெடுக்காம நீங்க ஆண்டவருடைய திருவுடலை வாங்க கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? முழுமையான கல்வாரி திருப்பலி நீங்க என்ன செய்யணும்? பங்கெடுத்தாகணும். உங்களுடைய பாவங்களை நீங்க அறிக்கை செய்யணும். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில குடும்பத்திலே தடைகள் விலக வேண்டும் என்றால் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. நல்ல ஒரு தியானத்துல அட்டெண்ட் பண்ணி, என்னது ஒரு தியானத்துல அட்டெண்ட் பண்ணி உங்க பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, ஒரு பாவத்திற்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? சமாதி கட்டணும். எதுக்கு? உங்க பாவத்துக்கு சமாதி கட்டி நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு கல்வாரி திருப்பலியிலே பங்கெடுத்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களை உயிர்ப்பிக்கிறார். என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். வேணா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 23. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக நல்லா கேளுங்க, உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளுடைய வார்த்தையால் நீங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்ல. புது பிறப்பு நீங்கள் அடைவீர்கள். எப்படி ஆவீங்க? புது பிறப்பு. ஏன்னா மனிதன் பாவம் செய்து குற்றம் செய்து இறந்து போனவனாயிருக்கும். எப்படி இருக்கிறோமா? எங்க நடப்பினங்க என்னது? பேரளவுக்கு தான் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. எபேசியர் அதிகாரம் 2 வசனம் 1 சொல்கிறது, உங்கள் குற்றத்தின் நிமித்தம் உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? இறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப இறந்தவர்களாய் இருக்கக்கூடிய நீங்க ஒரு தியானத்தின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுள் உங்களை என்ன பண்றாருன்னா, எசேக்கியேல் 37 வசனம் 12 வாசிங்க. எசேக்கியேல் 37:12. அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நல்லா கேளுங்க, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்க போகிறேன். என்னவா? என்ன வார்த்தை? உங்கள் கல்லறைகளை திறக்க போகிறேன். அப்படின்னா கல்லறைகளை யார் இருப்பா? கல்லறைகளை யாங்க இருப்பா? செத்து இறந்து போனவர்கள். அப்ப நம்ம எப்படி இறந்து போனவர்களா இருக்கிறோம்? பாவத்தின் நிமித்தம் குற்றத்தின் நிமித்தம் எப்படி இருக்கிறோம்? இறந்து போனவர்களா இருக்கின்றோம். நீங்க தியானத்தின் வழியாக உங்களுடைய பாவங்கள் குற்றத்தின் நிமித்தம் இறந்து போய்களா இருந்த உங்களை உங்கள் கல்லறையில் இருந்து ஆண்டவர் வார்த்தையின் வழியாக ஒரு புது பிறப்பை தருகிறார். கரங்களை தட்டுங்க. அப்ப அந்த புது பிறப்பு அடைந்து, புது பிறப்பு அடைந்து நீங்க ஆண்டவருடைய திருவுடலை வாங்குறீங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய திருவுடலை வாங்குற பாத்தீங்களா? அந்த உடல் உங்களை வாழ வைக்கும். ஆமென். அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களை உயிர்ப்பிக்கும். எந்த நிலையில நீங்கள் இறந்து போயிருந்தீர்களோ, எந்த பாவத்தின் நிமித்தம் உங்க வாழ்க்கை சூனியமாய் போனதோ, அதிலிருந்து கடவுள் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென், ஆமென். அதுதான் சொல்லுது,
யோவான் அதிகாரம் 6 வசனம் 51 இருந்து அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா என்ன அது அப்படியே இருக்கும். ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் அதனுடைய தலைப்பு விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. தலைப்பு எப்படி இருக்கும்? விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அப்ப ஆண்டவருடைய அந்த திருவுடல் எங்க வருது? ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்குள் வருகிறார். ஆமென். ஏங்க 12 வருடங்களாக ரத்த போக்குள்ள பெண்மணி செய்த காரியம் என்ன? ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணமாவே. அப்ப ஆண்டவருடைய திருவுடலையே பெறுகின்ற பொழுது எப்படிங்க குணமாவாம இருப்போம்? சொல்றது புரியுதா இல்லையா? தொட்டதுக்கு என்ன இருக்குது? ஊறுகாவை தொட்டு பார்க்கிறோம், ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாட்டில இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? தொட்டு பார்த்ததுக்கே டேஸ்ட் இருக்கு. பாட்டில் கையில இருக்கப்ப சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அப்ப ஆண்டவருடைய திருவுடலை நீங்கள் வாங்குகின்ற பொழுது நீங்கள் குணமாவீர்கள். என்னைக்காச்சும் வாங்கி இருக்கிறீங்களா? அப்படி உடல் நோய் இருக்கப்ப நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்க? ஆண்டவருடைய திருவுடலை நான் வாங்குறேன், என்ன குணமாக்குங்க. வாங்கி பாருங்க, இன்றைய கல்வாரி திருப்பலி உங்களுக்கு சுகமாய் அமையும். அதனால எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு இறந்து போன நிலையில பாவத்தோடு இருக்கிறீர்களோ பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அதான் சொல்றது, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கணுமா? நீங்க என்ன செய்ய வேண்டும்? பாவ அறிக்கை செய். என்னது? பாவ அறிக்கை செய். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உயிருள்ள ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே, தேவாதி தெய்வம் உனக்குள்ளே வாழ்கிறார். ஆவியானவர் உனக்குள் செயல்படுவார். ஆவியானவர் எங்க உண்டு அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆனால் நீ பாவம் செய்தாய் என்றால், தொடக்க நூல் அதிகாரம் 6 வசனம் 3 சொல்லும், பாவம் செய்யும் மனிதரில் என் ஆவி என்றென்றும் என்ன செய்வதில்லை? தங்க போவதில்லை. என்ன? தங்க போவதில்லை. அப்ப நீங்க பாவம் செய்தீர்கள் என்றால் ஆவியானவர் இல்லைன்னா விடுதலை கிடைக்குமா? கிடைக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் இல்லைன்னு சொல்லுங்களேன். கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ள. உங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். உங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய திருவுடலை எப்படிங்க வாங்கியிருக்கோம்? நினைச்சு பாருங்களேன். எப்படி வாங்கியிருக்கோம்? ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, எங்க இதுல கிராமத்துல என்ன பண்ணிச்சுன்னா, ஃபாதர் என்ன பண்ண நன்மை கொடுத்துருக்காரு. ஒரு அம்மா வேகமா ஓடியாந்துச்சு. என்னன்னு பார்த்தா என்ன இருக்குது? நன்மை கொடுத்து ஃபாதர் முடிய போறாருன்னு சொல்லிட்டு பாவடைய தூக்கி கைலி மேரி கட்டிக்கிட்டு ஓடியாருது. எப்படி? கைலி மேரி கட்டிட்டு என்ன பண்ணியாச்சு? அடிச்சு பிடிச்சு ஓடியாந்து வந்து நன்மையை வாங்குது. அப்ப என்ன ஆகும்? ஆசீர்வாதமா இருக்குமா? இருக்குமா? அப்ப என்ன செய்யுது? பாவம் செய்கிறோம். அதே போல எவ்வளவு நாட்கள் வாங்கியிருப்போமா இல்லையா? எல்லாம் புனிதர் மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னது? புனிதர் மேல உட்கார்ந்து இருக்க. தப்பு பண்ணமா இல்லையா? சொல்றது கஷ்டமா இருக்குது. என்ன இருக்குது? அவன் என்ன புதுநன்மை வாங்கல போல அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன இருக்குது? அவன் புதுநன்மை வாங்கல அவன் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏங்க, நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்தோம் என்றால் கடவுள் உங்களை அணைக்கிறார். கடவுள் உங்களை அரவணைக்கின்றார். கடவுளுடைய உள்ளங்கையில் நீங்கள் பொறித்து வைக்கின்றார். அவர் உங்களை என்ன பண்றார்? உங்களுக்கு ஜீவ கிரீடம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்கள் வாழ்க்கை தோல்வியில் முடியாமல் வெற்றியின் பாதையிலே முடிய வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெறுவோருக்கு என்னுடைய அரியணையிலே வீற்றிருக்கக்கூடிய உரிமையை அளிப்பேன் என்று சொல்லி திருவெளிப்பாடு 3:21 சொல்றாரு. அந்த வெற்றி பெற்ற வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் முழுமையான மனிதனாய் மாறணும். என்ன செய்ய வேண்டும்? முழுமையான மனிதனாய் மாறணும். உங்களுக்கென்று இன்றைய நாள் விண்ணகம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நீங்க அறிக்கை செய்யாம என்னத்தான் அல்லேலூயா சொன்னாலும், என்னத்தான் புகழ்ந்து பாடினாலும், எத்தனை பூசை எழுதினாலும் உங்களுடைய மன்றாட்டு என்ன செய்யாது? விண்ணகம் போகாது. எல்லாம் என்ன ஆயிடும்? கீழே விழுந்துடும். வேணா எடுத்து வாசிங்க. சீராக் 15:9. பாத்தீங்களா? என்னது? பாவிகளின் வாயிலிருந்து வரக்கூடிய இறை புகழ்ச்சி தகாதது. அது ஆண்டவரிடமிருந்து அருளப்படவில்லை.
அப்ப நீங்க பாவத்தை அறிக்கை செய்யாம, பாவத்தை நினைத்து மனம் வருந்தாமல் நீ ஆண்டவருடைய திருவுடலை நீ பெறுகின்ற பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாய் அது மாறாது. என்னது? மாறாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருவுடல் வரட்டை மறுக்கும் தான் வந்திருக்குது. இன்னும் திரு ரத்தம். என்னது? திரு ரத்தம். உங்களுக்கு இன்னும் என்ன இருக்குது? திரு ரத்தத்துல ஒரு 15 பாயிண்ட் இருக்கு. என்ன இருக்குது? 15 பாயிண்ட் இருக்குது. அப்ப 15 பாயிண்ட் அங்க டைம் என்ன இல்ல, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு அந்த திரு ரத்தம் நம்ம என்ன பண்ணுதுன்னா மீட்குது. எது? எழுதுற ஆள் இருந்தா நீங்க எழுதிக்கலாம். எரேமியா 9:22 என்ன சொல்லுதுன்னா, என்னது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. 9:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மீட்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மீட்கிறது. திருப்பாடல் அதே சரி, அதே எபிரேயர் 9:22 என்ன சொல்லுது? அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுது? உங்கள் மீது என்ன பண்ணுகிறது? தெளிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கின்றார்? நமக்கு அந்த வெளியில நமக்கா என்ன பண்றாரு? துன்புற்று அந்த ரத்தத்தினால் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கின்றார்? மாபெரும் விடுதலை கொண்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். எபிரேயர் அதிகாரம் 10:20 நோட் பண்ணீங்க. எபிரேயர் 10:20 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். அது வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. என்னது? வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. 1 யோவான் அதிகாரம் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும் உங்களை என்ன பண்ணும்? உங்களை தூய்மைப்படுத்தும். எபேசியர் அதிகாரம் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு என்ன பண்ணிருக்காரு? மீட்பு அளித்துள்ளார். என்ன செய்திருக்காரு? மீட்பு அளித்துள்ளார். ஆகையால் இந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஏன்னா யோபு அதிகாரம் 16:18 சொல்கிறது, மண்ணே என் குருதியை புதைக்காதே, என் கூக்குரலை மறந்து விடாதே. என்னது? ஆண்டவர் உனக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்திய அந்த இரத்தத்தை நீ என்ன பண்ணாத? மறக்காதே. அவர் கூக்குரலை புதைத்து விடாதே. நினைத்து பார், நினைத்து பார். இந்த வேளையிலும் கூட அப்படியே அந்த திரு ரத்தத்திற்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க, அப்படியே முழங்கால் படியிடுங்க. வரக்கூடிய ஆராதனை நேரம் உங்களுக்கு அபிஷேகமாக ஒரு ஆசீர்வாதமாக மாற, உங்களுடைய வாழ்க்கை இதோ புதுப்பிக்கப்பட, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதோ உங்கள் மீது தெளிக்கப்பட இந்த வேளையில உங்களை அப்படியே முழுமையாய் ஒப்பு கொடுப்பீர்களா? முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இதோ இந்த வேளையில என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக வல்லமை அப்பா இந்த நேரத்துல என் மத்தியில கடந்து வரட்டும் என்று சொல்லி உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இது அப்படியே நீங்க எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை கடவுள் தருகின்றார். அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய நேரம், உங்களுக்காய் விண்ணகம் திறக்கக்கூடிய உன்னதமான நேரம். யோசுவா அதிகாரம் 3:5 சொல்கிறது, உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், கடவுள் உங்கள் மத்தியில வியத்தகு செயல்கள் செய்வார். வியத்தகு செயல்கள் உங்கள் மத்தியிலே கடவுள் செய்யும்படிக்காய் உங்களை இதோ இந்த வேளையிலே அழைத்திருக்கின்றார். இந்த நேரம் ஆண்டவர் தோற்றுவித்த ஒரு வெற்றியின் நாள் கொண்ட ஒரு நேரம், ஒரு அபிஷேகத்தின் நேரம். இதோ இந்த வேளையில இயேசுவே, நீர் கல்வாரியிலே எனக்காய் சிந்திய திரு ரத்தம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இந்த கூடுகையில கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியிலும் அப்பா எல்லா தடைகளும் இந்த நேரத்தில் விலகும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுப்போமா? கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி ரத்தத்தால், ஒரு துளி ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே,
ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. எல்லாரும் கேளுங்க, என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவோ இயேசுவே. இதோ முள்முடியிலிருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தம், உன்னுடைய எல்லா விதமான பாவ சாப கட்டைகள் எல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் கழுவி உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தடைகள் உடைத்தெறியப்படுகிறது. உனக்கு எதிராய் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை இதோ எல்லா விதமான சாப கட்டுகளை தேவாதி தெய்வம் உடைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தெய்வமே, அப்பா, முள்முடியிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் இயேசுவே, இதோ இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. உம்முடைய ரத்த அபிஷேகம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் அப்பா கழுவி தூய்மைப்படுத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இதோ உன்னுடைய பாவம் செந்தூரம் போல் சிவந்திருந்தாலும், இதோ தேவனுடைய பாவத்தை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு உன் பாவத்தை அப்புறப்படுத்துகின்றார். இதோ உன்னுடைய பாவத்தை ஆண்டவர் கிழக்கிற்கு மேற்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரத்தை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உன்னுடைய பாவத்தை ஆழ் கடலிலே ஆண்டவர் இதோ தூக்கி எறிகிறார். அதை புதைத்து விட்டார். முதுகுக்கு பின்னால நீ தேடினாலும் கிடைக்காதபடி இதோ அதை தூக்கி எறிந்து விடுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவே, நான் பாவியாய் உம்முடைய திரு சமூகத்திலே அப்பா வந்து நிற்கிறேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, கல்வாரியில் நீர் சிந்திய ரத்தம் இதோ ஒவ்வொரு பாவங்களில் இருந்தும் தெய்வமே நீர் கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இனி உன் பாவத்தை நான் நினைவு கூற மாட்டேன், நான் இனி நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லி பாவத்தை மன்னிக்கின்றார். இதோ நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாய் ஆக்கி கொண்டிருக்கின்ற எல்லா பாவங்களில் இருந்து விடுதலையை ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். தெய்வமே, அப்பா, தெய்வமே, என் பாவத்தை மன்னியும் அப்பா, பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஏனெனில் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் மானிட மகனுக்கு உண்டு. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவ கட்டுகளில் இருந்து 18 ஆண்டுகளாக பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்தவர் இதோ இந்த வேளையிலும் கூட இந்த கட்டுகளில் இருந்து விடுதலையை கொடுக்கின்றார். இதோ விடுதலையை பெற்றுக்கொள். இயேசு கொடுக்கக்கூடிய விடுதலையை இதோ பெற்றுக்கொள். பாவத்திலிருந்து ஒரு தெய்வீக விடுதலை
இதோ திருப்பாடல்கள் 3:8 சொல்கிறது, விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர்தான் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. இதோ எல்லா பாவத்திலிருந்து ஒரு மாபெரும் விடுதலை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாவத்தை நினைத்து பார்த்து தேவ சமூகத்திலே கண்ணீர் சிந்து, கண்ணீர் சிந்து. ஓ கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். உன் எல்லா விதமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உன்னை தேவாதி தெய்வம் பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இயேசுவே, 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 இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று ஒப்புக்கொடுங்க. இதோ ஒரு தெய்வீக அபிஷேகம். இதோ இந்த வேளையில, இந்த வேளையில ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஒரு தெய்வீக விடுதலையின் அபிஷேகம். எல்லா தடைகளும் ஆண்டவர் இதோ இந்த வேளையில தகர்த்தெறிந்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு காரணம் இதோ நீர் சுமந்து வந்த பாவம், அந்த பாவ முடிச்சுகள் இதோ இந்த வேளையில அக்கினியில தூக்கி போடு, அக்கினியில தூக்கி போடு. மத்தேயு 15:13 சொல்கிறது, வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. சாத்தான் விதைத்த எல்லா களைகளும் வேரோடு 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 ஆண்டவர் பிடுங்கி எறிகிறார். உன்னுடைய அந்தரங்க பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்றார். அந்தரங்க பகுதியை எடுத்து தூக்கி எறி. உனக்குள் புதைந்திருந்த அங்கு அந்தரங்க செயல்பாடுகள், மறைத்து வைத்த கணவனுக்கு தெரியாத, மனைவிக்கு தெரியாத அந்தரங்கம் இதோ வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. உன்னை ஆட்டி படைத்த இச்சைகள் சுட்டரிக்கப்படுகிறது. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. எல்லா விதமான இச்சை கொண்ட செயல்பாடுகள், இதோ சிலை வழிபாட்டின் செயல்பாடுகள், எல்லா விதமான தீமைகளிலிருந்து, தீ செயலிலிருந்து தேவாதி தெய்வம் உன்னை விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார், விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒப்புக்கொடு. தெய்வமே, தெய்வமே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இதோ ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் அரவணைக்கின்றார். அவருடைய அரவணைப்புக்குள்ளாய் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் கடவுள் கொடுக்கின்றார். அப்படி ஒப்பு கொடுங்க, உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மன்னித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் அப்படியே இன்னும் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்ற மகனே, உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கின்றார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் பாவத்தை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன்னை பரிசுத்தமாக்க உன் அருகில் இருக்கின்றார், உன் அருகில் இருக்கின்றார். உன் பாவத்தை, உன் பாவத்தை இதோ தன்னுடைய திரு ரத்தத்தினால் கழுவ இதோ குற்றுயிரும் கொலையுமாய் ரத்தம் தோய்ந்த நிலையில அருள்நாதர் இதோ நிற்கின்றார், இதோ நிற்கின்றார். மகனே, மகனே என்னை உற்று நோக்கு. இதோ கல்வாரியில இதோ ரத்தம் தோய்ந்த நிலையில உனக்காய் தொங்கிக் கொண்டிருக்கின்றேன். இயேசுவை உற்று நோக்குங்க, இயேசுவை உற்று நோக்குங்க. பாடுபட்ட தெய்வத்தை உற்று நோக்கு. ரத்தம் உன் மீது தெளிக்கப்படுகிறது, ரத்தம் உன் மீது தெளிக்கப்படுகிறது. இதோ நிலைகளிலே, நிலைகளிலே பூசப்பட்ட ரத்தம் எப்படி அந்த இல்லத்தை காத்ததோ அதே போல, அதே போல ரத்தம் உன் மீது தெளிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதோ ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவர் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார், உன்னை தனியாய் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இதோ உன் மீது, உன் மீது நான் தூய நீரை தெளிப்பேன், நீங்கள் தூய்மை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் மீது இதோ இந்த வேளையில தன்னுடைய திரு ரத்தத்தையே தெளிக்கின்றார். ஆண்டவருடைய திரு ரத்தம் உன் குடும்பத்தை இதோ மீட்கிறது. உன்னுடைய மகனை, உன் மகளை எல்லா தடைகளையும் உடை தெரிகிறது. இதோ குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கடவுள் அந்த தடைகளை உடை தெரிகிறார், உடை தெரிகிறார். பெற்றுக்கொள். இயேசுவே மக்கள் பேர் கடவுள் கொடுக்கக்கூடிய செல்வம். திருப்பாடல் 127:3 படி அந்த செல்வத்தை கடவுள் கொடுக்கின்றார். இதோ பெற்றுக்கொள், இதோ பெற்றுக்கொள். கடன் பிரச்சனையோடு வந்திருக்கக்கூடிய மகனே, மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ இனி கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். இதோ நன்மையின் கருவூலம் உனக்காய் திறக்கப்படுகிறது. இதோ இணைச்சட்டம் 28:12 படி நன்மையின் கருவூலமாகிய வானம் திறக்கப்படுகிறது. இதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இதோ உன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும்
நிறைவாக்குகின்ற தெய்வம் உன் மத்தியிலே இருக்கின்றார். இதோ இயேசுவே, ஒன்றுமில்லாமல் வந்த என்னை தெய்வீக அபிஷேகத்தால் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே, நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதோ ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே உன் கண்ணீரை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை, இயேசு கொடுக்கக்கூடிய வல்லமையை இதோ இந்த வேளையில பெற்றுக் கொள்ளுங்க. யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னவர், இதோ இந்த வேளையிலும் கூட ஒரு தெய்வீக வல்லமையின் அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வல்லமையில் ஆட்கொள்ளும்படிக்காய் தேவ சமூகத்திலே உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவே, ஆட்கொள்ள வாரும் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ள வாரும் அப்பா. இயேசுவே, ஒவ்வொருவரையும் அனலாக்க, அபிஷேகத்தில் நிரப்ப தெய்வமே அப்பா, ஒரு தெய்வீக அபிஷேகம் அந்த நேரத்தில் அசைவாடும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா தெய்வமே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மேலான கிருபைகளுக்காய் நன்றி. ஒரு வல்லமையின் அபிஷேகம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதியதொரு ஆற்றலை நீர் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அபிஷேகம் அப்பா இந்த இடம் முழுவதுமாய் நிரப்பும்படிக்காய் அப்பா என்று சாலமோன் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய இல்லம் மகிமையால் நிரம்பிற்று என்று சொல்லப்பட்ட 2 குறிப்பேடு அதிகாரம் 7 வசனம் 1 படி இந்த நேரம் அப்பா இந்த ஆலயத்தை அபிஷேகமாய், தெய்வீக அபிஷேகமாய் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றே, நிரப்பிக் கொண்டிருப்ப நன்றி. தடைகள் மாறுது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற குடும்ப தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்தெறிந்து ஒரு தெய்வீக அபிஷேகத்தால் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். நீங்கள் கடவுளின் பிள்ளையாக, கடவுளுடைய உரிமை சொத்தாக அவர் உள்ளங்கையில் பொறித்து வைத்த மகனாய் மகளாய் இருக்கும்படிக்காய் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஏசாயா 58 வசனம் 11 படி ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவார். வற்றாத சூழலிலே உனக்கு நிறைவளிப்பார், உனக்கு நிறைவை கொடுப்பார். நிறைவானவர் உன்னை வழிநடத்த உன்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உன்னோடு இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எனது பிரசன்னம் உன்னோடு இருக்கும். உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் உள்ளத்திற்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமைதியற்ற நிலையில வந்த பிள்ளைகளுக்கு அமைதியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். துக்க முகத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அன்னாளை போல அக்களிப்போடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மகளாய் கடவுள் ஆசீர்வதித்திருக்கின்றார். கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே ஆண்டவர் புதுப்பித்திருக்கின்றார். இனி நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், வாழ்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை நிரப்பி இருக்கின்றார். எல்லா விதமான அருள் கொடைகளால, எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலால நம்மை நிரப்பி இருக்கின்றார். ஆசீர்வாதத்தோடு நம்மையே ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து வரக்கூடிய ஜெப வேளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மத்தியில அவர் செயலாற்றுவார். ஆண்டவரை முழுமையாக உணர்ந்தவர்களாக, வார்த்தையை உணர்ந்தவர்களாக, அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முழுமையாய் நாம் ஒவ்வொரு நாளிலும் பெற்று மகிழும்படிக்காய் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, எடுபடாத ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வாழ ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.